மழை வந்தால் அது வடிவதற்குள் அந்த களத்தில் வந்து நிற்பவர் முதல்வர் தான். அதான் வேகம். கார்ல போயிட்டே இருக்கிறாரு, 2 பெண் போலீஸ் வெயில்ல நிக்கிறாங்க. இனிமே இந்த டியூட்டிக்கு பெண்களை போடக்கூடாதுன்னு போகிற வழியிலேயே சடம் அழுக்கிறாரு. அதான் வேகம். ஒரு மினிஸ்டர் கிட்டயோ இல்ல ஒரு அரசாங்கத்துக்கிட்டயோ ஒரு அதிகாரி கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்தா, ஒரு மனு கொடுத்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப காலமா அந்த வார்த்தை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற வார்த்தையை மாற்றி துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதுதான் வேகம். அத்தகைய வேகம்தான் தமிழகத்திற்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறோம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. இந்திய துணைக்கண்டத்திலேயே தன் முதல்வரின் பிறந்த நாளை தன் பிறந்த நாளாக நினைத்து மகிழ்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் அந்த மனிதநேய பண்பாளரின் புகழை, ஆற்றலை, அவர் இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கிற திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அருமை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அந்த துறைக்கு நீங்கள் வந்த பிறகுதான் கடவுள்களே நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை அருமை அமைச்சர் காந்தி ஐயா அவர் சொன்னார்கள். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த கவனிச்சிங்களா? நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடணும்? இத்தனை ராணிகள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ராணிப்பேட்டையிலிருந்து தான் ஒரு ஆளை கூப்பிடணும் முடிவு பண்ணாருவாங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம பாராட்டணும். இன்னொன்று அவர் புகழ்வதற்காக சொல்ல ஒரு விஷயத்தை நான் இங்கேருந்து கவனித்தேன். நான் இது மிகையான புகழ் இல்லை, நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. ஒருவேளை, சும்மா ஒரு கற்பனை, ஒருவேளை இந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியல் தொலைந்து விட்டால் தன் வாயாலேயே வாசித்து அத்தனை பேரையும் அடையாளம் காட்டுகிற அளவிற்கு அத்தனை பேரை உள்ளங்கள் வைத்திருக்கிறார்களே, அதற்காக அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வேகமா விவேகமா? ஆமையா, நம்முடைய முதல்வருக்கு வேகம் விவேகம் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. ஆனா விவேகமான வேகம் உள்ளவர் நம்முடைய முதல்வர். சரியா? இப்போ முதல்ல வேகம் விவேகம் இல்லாத வேகம்னு ஒன்று இருக்கு. சரி, மெட்ராஸ்ல காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான். இல்லை 8 மணிக்கு யார் வீட்டுக்கு போங்க, அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை சின்ன ஷூவை காணும், சட்டை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருக்கு குழந்தைக்கு சோறு விட்டதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. தின்னு 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 ஆட்டோக்காரன் வேண்டாம், தின்னு 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 ஆட்டோ வரைக்கும் தொட்டிக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. இதுதான் விவேகம் இல்லாத வேகம். ஆனால் நம்ம ஆட்டோக்காரன் சாப்பிட்டாரா? அது எந்த ஏரியான்னு சொல்லுங்கய்யா. அப்படி அந்த குழந்தைய அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ள திடிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ள கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்குள்ள நோட்டோன்னு கீப் குவாய்ட்டணும். குழந்தைங்க பேச வந்தால் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்ச உடனே எல்லா பெல்லும் தீ பிடிச்ச விட்டுக்கிறது, தச்சு ஓடியார போய் ஓடியாவா வந்துரு சொல்லு. நம்முடைய முதல்வருக்கு அல்லது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் விவேகமாக செயல்பட்டது எல்லாம் உண்மை என்றாலும் வேகம், அவர் பொறுப்பேற்ற போது இந்த நாடு முகமூடி அணிந்து கொண்டிருந்தது இல்லையா? இல்லையா? அந்த முகமூடியை விரைவாக கழட்ட வைத்தது அவருடைய வேகம் தான். புயல் மழை வந்தால் அது வடிவதற்குள் அந்த களத்தில் வந்து நிற்பவர் முதல்வர் தான். அதான் வேகம். அதெல்லாம் கூட விடுங்க. இந்த விவேகம்னா பிளான் ஸ்கீம், வேகம்னா எக்ஸிகியூஷன். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? கார்ல போயிட்டே இருக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, 2 பெண் போலீஸ் வெயில்ல நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வெயில்ல நின்னா இயற்கை உபாதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இனிமே இந்த டியூட்டிக்கு பெண்களை போடக்கூடாதுன்னு போகிற வழியிலேயே சடம் அழுக்கிறாரு. அதான் வேகம். எனவே இப்படி வேகமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நாட்டை வெற்றியாக கொண்டு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்க நல்ல விஷயத்தை பாருங்க,
இத்தனை மக்கள், இத்தனை பெண்கள் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இத்தனை திட்டங்களுக்கு ஐயா காந்தி ஐயா பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுக்குன்னு சொல்லி வச்சாங்க. பஸ்ஸு, ஆட்டோ, பிங்க் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆண்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு நாங்கள்லாம் போகிற அளவுக்கு பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து என்ன காரணம்? பெண்கள் இந்த நாட்டில் முன்னேறிவிட்டால் இந்த நாடு முன்னேறும் என்பதை தன்னுடைய வேகமான முடிவுகளால் விளையாட்டு போட்டுருக்காங்க. ஒன்று சொல்லவா? இப்போ காலையிலிருந்து சட்டமன்றத்தை முடித்து விட்டு பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற இவர்கள் உட்பட எல்லாரும் ஒரு மினிஸ்டர்கிட்டயோ இல்லை ஒரு அரசாங்கத்துக்கிட்டயோ ஒரு அதிகாரிகிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்தா, ஒரு மனு கொடுத்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப காலமாக அந்த வார்த்தை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்கல்ல, இதான் சொல்லுவாங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தளபதி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த வரி மாறியது. உரிய நடவடிக்கை, இப்போ கைத்தட்டிடாதீங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற வார்த்தையை மாற்றி துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதுதான் வேகம். அத்தகைய வேகம்தான் தமிழகத்திற்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எவ்வளவு வேகமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறான், ஃபாஸ்டா எல்லாம் ஃபாஸ்டா போனா விரைவா நடக்கணும்ங்கிறான். ஆம வேகத்தில் எதுக்குறாங்க? கணிப்பொறிக்கு மேலாக அந்த வேகத்தை இந்த நாடு கொடுத்ததனால்தான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்திய வரைபடத்தில் வேண்டுமானால் தமிழ்நாடு கீழே இருக்கலாம், தளபதியின் வேகம் இருக்கிற காரணத்தால் தமிழ்நாடு எப்பொழுதும் இந்திய வரைபடத்தில் மேலே இருக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார், இது இன்னும் பாருங்க, கலைஞர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பொருத்தமாய் இருக்கும் என்பதா சொல்றேன். நாய் நக்கி கடல் வற்ற போவதில்லை, நரிமோதி யானை விழப் போவதில்லை, செல்லறுத்து இரும்புத்துன் சாய்வதில்லை, வஞ்சகர்கள் வாய்வலிக்க பேசினாலும் தளபதியின் வரலாற்றை அழித்தொழிக்க போவதில்லை என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.